ஒரு நிமிஷம் இந்த ஒவ்வொரு தடவையும் ஏஐ யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணும்போது இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்மள நிறைய பேர் ஒரு நாளைக்கு 10-20 தடவை இந்த ஏஐ யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபார் இமேஜ் ஜென்ரேஷன், நம்ம டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு, நம்மளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு, இந்த மாதிரி பல விஷயத்துக்காண்டி நம்ம இந்த ஏஐயை டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அது சரியில்லைன்னா திரும்ப ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் ஃப்ரீயா நடக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தப்பு. இதுக்கு பின்னாடி நமக்கே தெரியாம விலைமதிப்பே இல்லாத பல நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நீங்க ஏஐ யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்றப்போ அதுக்கு பின்னாடி ஏஐ சர்வர்ஸ் இருக்கும். அந்த ஏஐ சர்வர்ஸை ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கூல் பண்ணுறதுக்கு வாட்டர் ரிசோர்ஸஸ் தேவைப்படும். ஸோ நம்ம குடிக்கிற நல்ல தண்ணியை தான் அதை கூல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 10 மில்லியன் இமேஜ் ஜென்ரேஷன் நடக்குது அப்படின்னா அப்போ அந்த ஏஐ சர்வர்ஸ் எவ்வளோ ஹீட் ஆகும், அதை கூல் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாட்டர் ரிசோர்ஸஸ் தேவைப்படும்னு பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கே தெரியாமல் நம்ம வாட்டர் ரிசோர்ஸை நம்மளே அழிச்சிக்கிட்டு இருக்கோங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த தடவை நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரொம்ப தேவையான விஷயத்துக்காண்டி யூஸ் பண்ணுறோமா இல்லை தேவையில்லாதக்காண்டி யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி யோசித்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துச்சு அப்படின்னா ஏஐ அதிகமாக யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.